டேய், நான் தான் அப்போவே சொன்னேன் நான் கோவிலுக்கு வரலன்னு. தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏப்பா நம்ம உள்ள போகலாம், அவங்க 2 பேரும் முன்னாடியே போயிட்டாங்க. சரிப்பா போகலாம். அங்கே பாரு கொஞ்சம். எதுக்குடா பார்க்கணும்? அங்கே கொஞ்சம் பாரு, நம்ம கூட நேற்று காலையில் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்ல, அவங்கள 2 பேர் நிற்கிறாங்க பாரு. என்னடி சொல்கிற? சரி இது பார்க்குறேன். சரி இரு பார்த்து தொலைகிறேன். அட ஆமாம், பூமாரியும் தமிழும் நிற்கிறாங்க. இதுக்கு தான் இவன் நம்மள அங்கே பாருன்னு சொன்னானா? என்னடா யாருன்னு தெரிஞ்சுதா? ஓ, இதுக்கு தான் நீ பார்க்க சொன்னியா? அப்புறம் வேறு எதுக்கு பார்க்க சொல்லுவேன்னு நினச்ச? சரி வா நம்ம போவோம். இருடா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறோம். இரு பேசிட்டு போவோம். நேற்று அவங்க பேசுனாங்களே, நம்ம இன்னைக்கு பேசிட்டு வருவோம் வா. என்னடி நம்ம போயிடலாமா இல்லை பேசலாமா? பேசலாம் வேணாம், வா நம்ம போகலாம். இதுக்கு அவங்க கூட முன்னாடியே போயிருந்தாவது நம்ம ஈஸியாக போயிருந்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பரவாயில்லவா, பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போவோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உனக்கு என்ன தைரியம் அதிகமாக இருக்குது, அதனால் நீ தைரியமாக பேசுகிற. நீ தைரியமாக இருக்கல்ல, அப்படி இங்கே நின்று அவங்கள்ட்ட பேசிட்டு வா, நான் போயிடுறேன். நீ நல்லா பேசிட்டு பொறுமையாக. அப்படியே தனியாக விட்டுட்டு போயிடாதடி, நானும் வரேன். ஏன் இப்படி முந்திக்கிட்டு போகிற? நீ விட்டாலும் போயிடுவேன். நான் நீ பொறுமையாக வா, நான் போகிறேன்ப்பா. இது என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க? ஒரு வேளை நம்மளை பார்த்த பயத்தில் விடுறாங்களோ? சரி இது நானும் போகிறேன், நீ பின்னாடியே வா. வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, நீ இங்கே நில்லு. டேய், நீ தேவையில்லாத வேலையை பார்க்குற, கம்னரு ஆச்சிவே. கோவிலாக இருக்குன்னு பார்க்குறேன், இதே ரூமாக இருந்துச்சு அங்கேயே உன்னை புதைச்சிருப்பேன். இவ சொன்னது செஞ்சாலும் செய்வான், நம்ம சீக்கிரமாக போயிடணும். அச்சோ, என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டா? இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னா போச்சு. இப்போ என்ன ஆக போதும்? அந்த 2 பைத்தியமும் சேர்ந்து நம்மளை இங்கே விட்டுட்டு போயிடுச்சுங்க. 10ஆவதுக்கு கூட வந்த பைத்தியமும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு. ஐயோ, இங்கே பார்க்குறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. பூமாரின்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா? ஒரு வேளை அவளும் பயந்து ஓடுறாளோ? சரி போய் செக் பண்ணி பார்ப்போம். என்ன கிட்ட வராங்க? ஹாய் பூமாரின்னா, கோவிலுக்கு வந்தீங்களா? ஐயோ, இப்போ பேசணுமா? வேறு வழியே இல்லை, பேசி தான் ஆகணும். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா வந்தோம். அவங்களாம் என்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் போகணும். எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்? பொறுமையாகவே பேசுகிறான்ல. ஐயோ, இவங்க வேற என் நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழும் நீயும் மட்டும்தான் வந்தீங்களா? இல்லை சத்யா, அதுக்கப்புறம் லில்லி, ரோசி, நான், அப்புறம் தமிழ் 5 பேரும் வந்தோம். ஆனால் அவங்க 3 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. அதனால நாங்கள் பின்னாடி நடந்து வந்தோம். இப்போ தமிழ் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் போகணும். சத்யாவா? அது யார் புதுசா? லில்லி ரோசி ட்வின்ஸும் தெரியும், தமிழும் நீனும் தெரியும். அது யார் சத்யா? அது சத்யா ரோசியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவங்களும் எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா, அதனால் எல்லோரும் சேர்ந்து தான் வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்போ நான் போகவா? நானும் தான் இப்போ வரணும். ஸோ 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சரி. அது யாரு பார்க்கிறதுக்கு பூமாரி மாதிரியே இருக்கு? அருண், என்னடா பண்ற? இது நானும் வரேன். சுபின், நீ எப்படிடா இங்க? எது சுபினா? சுபினா எப்படி பூமாரிக்கு தெரியும்? பூமாரி, நீ இங்க என்ன பண்ற? கோவிலுக்கு தாண்டா வந்தேன். டே சுபினே, உனக்கு எப்படிடா பூமாரிக்கு தெரியும்? அதுவா, என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, கோவிலுக்கு வந்தேன்னு சொன்னியே, தனியாக வந்த? இல்லை தனியாலாம் வரலடா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸா? அது யாரு? இல்லை, காலேஜ் நேற்று வந்தப்போ எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவங்க கூட தான் வந்தேன். டே சுபினே, நீ எப்படிடா இங்கே வந்த? முதல்ல அதை சொல்லு. அருள் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கோவிலில் இருக்கோம் வான்னு சொல்லி. சுபின், உனக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்பனா நேத்தி சொல்லிட்டு இருந்த பூமாரி நீ தானா? என்ன சொன்னாங்க? என்ன பூமாரி? ஐயோ, இவன் வேற ஏன் இந்த கோத்தூர்றான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் பைத்தியம், அப்படிதான் வளருவான். வா நம்ம 3 பேர் போகலாம். ஏன்டா உனக்கு இந்த வேலை? ஏன்டா என்ன இப்படி கலாய்க்கிற?
அதுவும் என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இப்படி கலாய்க்கிறியே, ஏன்டா என்ன செய்யற இப்படி? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா டைம் தான் போகும், வாங்க போலாம். சரி வா போலாம். தமிழ் வந்துட்டு 2 மினிட்ஸ் பேசலாமா? ஐயோ, அவளை தனியாக விட்டுட்டு நம்ம வந்தால் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, வேற வழி இல்லை, பேசுவோம். என்ன எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போகணும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். அப்பெல்லாம் விடக்கூடாது, இதான் சொல்லணும். என்ன சொல்லலாம்? அருள், அங்கே நின்று என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா. நல்ல நேரத்தில் வந்திருக்கான் பாரு சுபின்னு. சரி, நான் போகிறேன். சரி, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டான், நானும் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சீரீஸ் வந்து இன்னும் எப்படி கொண்டு போகிறது, வேறு ஏதாவது சீரீஸ் ஆட் பண்ணலாமா இல்லை கேரக்டர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, இதை நான் 2வது வாட்டி சொல்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்து மட்டும்தான் போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே அன்னைக்கு வரும். எப்போதுமே நம்ம வீடியோ சாட்டர்டே சண்டேஸில் தான் வரும், அதனால் 1 வீக்கில் 2 வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். அண்டில் தென் பை பை.